ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 8531919697. இறந்த வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாத ஆன்லைனையும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒருத்தன் தினம் கடலுக்குள்ளே போக வேணாம். அவனுக்கு வந்து உடம்புக்கு முடியலை, கடலுக்குள்ளே போக முடியலை. அவன் கடலுக்கு போனாத்தே அவனுக்கு சாப்பாடு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவன் தெரியாமல் இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சமைக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இன்றைக்கி அவன் கடலுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறப்ப, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப, அந்த ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து சேர்த்து வச்சதுனால அந்த அரிசி இன்றைக்கி அவங்க சாப்பிட்றதுக்கு பயன்பட்டுருச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும்னு நம்ம சேமித்து வைக்கணுமா. எவ்வளவுதே வந்தாலும் ஒரே நாளில் செலவு பண்ணக்கூடாது. எல்லா நேரத்துலையும் மனுஷன் வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதனால் எப்போவுமே வந்து இன்றைக்கி வேணும் 10 ரூபா, நாளைக்கு வேணும் 10 ரூபான்னு சேமிப்புன்னு ஒரு சின்ன இதை வந்து நம்ம கற்றுக்கணும். மனசில் இருக்கவங்க நம்ம குழந்தைகள்டே சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி அப்பா வந்து 10 ரூபா தரீப்பா, அதில் வந்து 5 ரூபா செலவு பண்ணிவிட்டு 5 ரூபாய் உண்டியில் போட்டு வை அப்படின்னு ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்ம சொல்லி குழந்தைகளுக்கு வளர்க்கணும். இந்த மாதிரி வளர்க்குறப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்போவுமே இன்றைக்கி 5 ரூபாயை சேர்த்து வந்த காசு ஒரு நாளைக்கு ஒரு திருவிழா வரும், ஒரு விசேஷம் வரும். அந்த 5 ரூபா வந்து ஒரு 1000 ரூபாயாக மாறும், ஒரு 500 ரூபாயாக மாறும். அப்போ அந்த பிள்ளைக்கு எடுத்து பார்க்குறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த திருவிழாவில் செலவு பண்ணலாம். ஒரு விசேஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அந்த சேமிப்புன்றதை நம்ம வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அதில் கற்றுக் கொடுக்கணும். நம்மளும் பெரியவர்களாக இருக்கவங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 100 ரூபா செலவு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு 50 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு ஒரு 50 ரூபாயை சேமித்து வச்சு பழகணும். பணத்துக்கு மேலே தேவை இருக்குது. எவ்வளோ பணம் வந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு சேமிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டந்தே எல்லாருக்குமே. இருந்தாலும் அதுலேயும் ஒரு சிலர் வந்து சிக்கனமாக சேமித்து வச்சு ஒரு இடத்த வாங்கணும், வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு சேமிக்க முடிஞ்சாலும் சேமிக்கலாம். இல்லை, ஒரு தீபாவளி வருது, அந்த தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க சேமித்து வைக்கலாம். எடுத்ததுமே வந்து 5000 10,000ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமானது. சிறுக சிறுக சேமித்து வைப்போம். இந்த கதையிலேருந்து என்ன சொல்லுதுன்னா, அம்மா வந்து சேமிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா என்றைக்குமே நம்மளுக்கு மன நிறைவாகவும் நிம்மதியாக இருக்கும். நம்ம வீட்லேயும் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சொல்லுவாங்க, பணம் வருது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்களாம் ஒரு 10 ரூபாயை எடுத்து ஒரு உண்டியில் போட்டு வச்சு பாருங்கள். அது ஒரு சேமிக்க சேமிக்க நமக்கே ஆசை வரும். இந்த காசெல்லாம் செலவழிச்சிருந்தா மீனாத்தையும் போயிருக்கும். இன்றைக்கி நம்ம சேமிப்பில் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த கதையை அர்த்தம் வந்து எங்கள் அம்மா வந்து சேமிக்கிறது வந்து எல்லாரும் கற்றுக்கங்க. இது இந்த கதையின் அர்த்தம். இந்த கதையை பார்க்குற எல்லாரும் நீண்ட ஆயுளோடையும் நிறைஞ்ச செல்வத்தோடையும் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வேண்டிக்கிறேன்.